Hello guys, welcome to Tamil Share Tutorials. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங் ஆப்ஷன் பையிங் அண்ட் ஆப்ஷன் செல்லிங் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, எது வந்து பெஸ்ட்டு, ரிஸ்க் ஃப்ரீயாக வந்து பண்ண முடியுமா, அதே மாதிரி இது எப்படி பேக் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து லைவ் மார்க்கெட்டில் நான் இன்றைக்கி வந்து அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணேன், அதில் உள்ள ப்ளஸ் மைனஸ்லாம் என்ன எல்லாமே வந்து நாம் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் நான் இன்றைக்கி தான் ஆப்ஷன் செல்லிங்கை வந்து பண்ணேன், அதை வந்து நான் கடைசியில் வந்து காமிக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து இன்னைக்கு செக் பண்ணி பார்த்தேன். பொதுவாக வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு வரும்போது இந்தியன் மார்க்கெட்டில் ஆப்ஷன், ஃபியூச்சர், எக்யூட்டி அப்படிலாம் இருக்குது. ஸோ ஒரு டே ட்ரேடிங் அப்படின்னு வரும்போது ஒன்று இன்ட்ராடே சூஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா கமாடிட்டியில் நீங்கள் வந்து பண்ணணும், அப்படி இல்லைனா ஒரு ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணணும், அப்படி இல்லைனா ஆப்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் உள்ள ஒரு விஷயங்கள் தான். ஸோ எதில் ஏதாச்சும் ஒன்று தான் பண்ணணும். அதில் அதிகமாக எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பை அண்ட் செல், ஆப்ஷன் ட்ரேடிங் தான் நிறைய பேர் வந்து பண்ணிகிட்டு இருக்குது. நீங்கள் சோசியல் மீடியாஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ரிஸ்க் ஃப்ரீயாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஹெவி ரிஸ்க் இருக்குது. ஆனாலும் இதில் ரிஸ்க் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கான வேஸும் வந்து இருக்குது. ஸோ அது எதில் இருக்குது, அது எப்படி பண்ணணும் எல்லாமே வந்து பார்ப்போம். சரியா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணேன், அதுவும் ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம். சரியா? இதுக்கு முன்னாடி ஒரு 4 years முன்னாடி தான் நான் சம் மந்த்ஸ் வந்து ட்ரேடிங்லாம் வந்து பண்ணியிருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஆப்ஷன் பையிங் தான் வந்து பண்ணியிருக்கேன். சரியா? ஒழுங்காக ஞாபகம் இல்லை. ஒரு சில ட்ரேடு வந்து ஒரு 2019 அந்த டைமில் வந்து பண்ணி ஒரு பேசிக் நாலேஜை மட்டும் வச்சு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது பண்ணேன், நிறைய ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும், இந்த மாதிரி தான் வந்து இருந்துகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்தியன் மார்க்கெட்டே. ஸோ அகெயின் சும்மா இன்னைக்கு போய் அதில் உள்ள ப்ளஸ் மைனஸ்லாம் லைவ் மார்க்கெட்டில் நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் அதில் உள்ள குறை நிறைகள்லாம் தெரியும். ஏன்னா யூசர் சஜஷன்லாம் நிறைய வரும்போது எனக்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டு, ஒரு சிலர் ஒன்று சொல்கிறாங்க, இன்னொருத்தங்க ஒன்று சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் கன்ஃபியூஷனாக இருந்து. ஸோ அதனால் நானே வந்து அதை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணேன். அதே மாதிரி இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் என்னமோ நான் ஃபஸ்ட்டு பயங்கரமாக கஷ்டம் அப்படின்லாம் கிடையாது. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 1 or 2 hours பேசிக்காக நமக்கு தேவையான விஷயங்களை ஈஸியாகவே கற்றுக்கலாம். அதை தாண்டி இங்கே ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. ரொம்ப டீப்பாக போனோன்னா மட்டும்தான் ஒரு சில வாரங்கள் நம்ம இதை லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குமே தவிர தேவையான விஷயங்கள் 1 hourஸ்லேயே வந்து கற்றுக்கலாம். சரியா? இது வந்து ரிஸ்கியான ஃபேக்டரும் கிடையாது. இதுவும் வந்து ஒரு சிலர் கேட்டதுனால சொல்கிறேன். அடுத்து வந்து பேக் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணேன், ஸ்டாக்மாக்னு ஒரு வெப்சைட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் வெப்சைட் ஐ திங்க். ஸோ இது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள், அதாவது 24 மணி நேரம் உங்களுக்கு வந்து ப்ரீமியமாக வந்து ஒர்க் ஆகும். ப்ரீமியம் மீன்ஸ் உங்களுக்கு வந்து லைவாக நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் இந்த நாள் பண்ணிங்கன்னா எப்படி ரிசல்ட் வரும், அதே மாதிரி ஹெட்ஜிங், அட்ஜஸ்ட்மெண்ட் இதே மாதிரி பண்ணிங்களா என்ன ரிசல்ட் வரும் எல்லாமே இதில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நான் ஆல்மோஸ்ட் நேற்று ஃபுல்லாக லீவ் நாள் ஃபுல்லாகவே இதில் தான் ஒர்க் அவுட் பண்ணேன். 1 டேலி எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ இனி வந்து இதில் பண்ணோன்னா 399 ரூபா பே பண்ண சொல்லுது. ஸோ மோர் தேன் எனஃப் நான் வந்து இதில் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இதில் வந்து ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இப்போ பேக் டெஸ்ட்லாம் வந்து பண்ணி பழகணும் அப்படின்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் அதே மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பின்னாடி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மீன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷனில் பையும் எடுத்திருப்பாங்க, செல்லும் எடுத்திருப்பாங்க, ஹெட்ஜிங் மாதிரி பண்ணுறது. ஸோ அதே மாதிரி ஆப்ஷனில் பையிங்லேயும் ஒரு ஆர்டர் எடுப்பாங்க, ஆப்ஷன் செல்லிங்லேயும் ஆர்டர் எடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு எது செட் ஆகும் அப்படின்னு. ஸோ ஓவரால் வந்து பேக் டெஸ்ட் இதில் தான் நான் வந்து பண்ணி பழகினேன். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பை பெட்டரா, ஆப்ஷன் செல்லிங் பெட்டரா அப்படின்னு வந்து கொஸ்டின் வரும். இதில் மேஜர் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ காமனாக எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் ரிஸ்க், ஹெவி ரிஸ்க் இருக்குது ப்ரோ. உண்மை தான், ஆப்ஷன் ட்ரேடிங் ரிஸ்க் இருக்குது. ஆனால் ரிஸ்க் இல்லாமலும் இதில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம மேஜராக பார்க்க போகிறோம். சரியா? இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேஜர் டிஃப்ரெண்ட், இதில் ஆப்ஷன் பையிங் அப்படின்னு நீங்கள் வந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 5000 ரூபாய் இருந்தாலே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னு போயிட்டிங்கன்னா 1.1 lakhs மேலே இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் ஒரு லாட்டே வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள், 20 மடங்கு டிஃப்ரெண்ட் இருக்குது காசு மினிமம் டெபாசிட். ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரெண்ட். இதுக்கு ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது இதில் நம்ம வந்து அப்போ ஆப்ஷன் செல்லிங் அப்போ ஏன் இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஏன் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறாங்க, அப்போ இவ்வளோ ரிஸ்க் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் ரிஸ்க் தான். ஆனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு தான் ஹையே தவிர மற்றபடி அவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவ்வளோ அமௌண்ட்டும் போயிருமோ அப்படின்லாம் கிடையாது. சேம் ரிஸ்க் தான் இருக்குது. ரிஸ்க் ஃப்ரீயாகவும் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பை. ஸோ இதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து கிளியராக அப் ஆகிட்டுருக்கு. ஒரு 5 minute லோ டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க, கிளியராக அப் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பை எடுக்கிறீங்க.
ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். கிளியராக நீங்கள் வந்து அப்பாகி போயிருக்கு. சரியா? ஸோ பை மீன்ஸ் இங்கே வந்து சின்னு சொல்லுவோம். சரியா? கால் ஆப்ஷன். ஸோ அப்போ பை எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். செகண்ட் சீனியரோ என்ன மாதிரி நடக்கலாம், மார்க்கெட் வந்து அப் ஆகும், டவுன் ஆகும், திரும்ப வந்து முடிகிறது ஆல்மோஸ்ட் நம்ம என்ட்ரான ப்ரைஸ் பக்கத்தில் வந்து முடியும். அப்படி இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல் அப் அண்ட் டவுன்லேயே இருந்து சைடுவேல இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஓவரால் வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சைடுவே மார்க்கெட் ஆர் ரேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஆப்ஷன் பை என்ன மாதிரி நடக்கும்னா இன்றைக்குள்ள காலை கூட எடுத்துக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் அப் ஆச்சு, டவுன் ஆச்சு, அப் ஆச்சு, டவுன் ஆச்சு. ஸோ முடிஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான வியூலேயே முடியலை. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பையர்ஸ் கண்டிப்பாக லாஸ் தான் ஆவாங்க. அப்படி இல்லைனா ஸ்மால் ப்ராஃபிட் ஆர் ஸ்மால் லாஸில் வெளியே வருவாங்களே தவிர ஒரு நல்ல ப்ராஃபிட்டே பார்க்க முடியாது. இதில் வந்து லாஸ் ஆகும். அதே மாதிரி ட்ரெண்டிங் டேயில் ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் வந்து கிளியராக அப் ஆகுது, ஆனால் நீங்கள் வந்து செல் எடுத்துறீங்க, டவுன் ஆகும், அப்படி எடுத்தாலும் லாஸ் ஆகும். ஸோ ஓவரால் ஆப்ஷன் பையஸுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் ஆப்ஷன் பை எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். கரெக்டாக ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணிங்க. ஆப்ஷன் பைன்னு மட்டும் இல்லை, செல் எடுத்தாலும் கரெக்ட் தான். மார்க்கெட் கிளியராக ஐ திங்க் இதில் இருந்து டவுன் ஆகிருக்கா, ஸோ உங்கள் டாப்பில் நீங்கள் வந்து செல் எடுத்துறீங்க, ஃபுல்லாகவே டவுன் தான் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது அப்போது டவுனோ ட்ரெண்டை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆனால் மார்க்கெட் சைடுவேல இருந்தாலோ ஆர் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலோ ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து லாஸ் ஆகும். ஸோ ஒரே ஒரு மெத்தடில் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ப்ராஃபிட் அப்படின்னு வரும்போது நமக்கு இந்த ட்ரெண்டு அப்படின்னு வரும்போது வாரத்தில் ஒரு 2 or 3 டேஸ் தான் மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங் டேயாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு 2 or 3 டேஸ் வந்து நமக்கு வந்து ரேஞ்ச் பவுண்ட், அதாவது சைடுவே மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை ரிஸ்க்குன்னு சொல்கிறது காரணம் இதுதான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேடர்ஸ் வந்து பண்ணுறது ஆப்ஷன் பையிங் தான். ஏன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5000 10,000 இருந்தாலே தாராளமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கரெக்டாக எக்ஸாக்டாக ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே நாள்லேயே நல்ல ஒரு ப்ராஃபிட் 10,000 20,000 கூட ஈஸியாக வந்து அக்கௌண்ட்டை டபுள் ஆக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆப்ஷன் பையிங்கில் இருக்குது. ஆனால் அதில் ரிஸ்க் வந்து அதிகம். ஏன்னா ட்ரெண்டை நீங்கள் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஸ்டாப் லாஸ் போடலைன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாமே வாஷ் அவுட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் பையிங்கில் உள்ள ப்ளஸ்ஸும் மைனஸும். ஆப்ஷன் செல்லிங் இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இன்றைக்கி நான் கூட ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணேன். இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். மார்க்கெட் ட்ரெண்டாக இருக்குது. ட்ரெண்டு மீன்ஸ் அப்பாக இருக்கலாம் ஆர் டவுனாக இருக்கலாம். ஸோ அப்பாவும் இருந்தாலும் டவுனாக இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் ஆப்ஷன் செல்லிங்லேயும் வரும். ஆனால் இங்கே மார்க்கெட் வந்து சைடுவே மீன்ஸ் இன்னைக்குள்ள மார்க்கெட்டே எடுத்துக்கோங்க. மார்க்கெட் வந்து சைடுவே. ஸோ அப்படி இல்லைனா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சைடுவே மார்க்கெட். இந்த சைடுவே மார்க்கெட்லலாம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக மூமெண்ட்டே இருக்காது. ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கில் உங்களுக்கு வந்து மார்க்கெட் முடியும் போது ப்ராஃபிட் வரும். ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டீகேன்னு வந்து இங்கே ஒரு கான்செப்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் நமக்கு நெகட்டிவாக ஆக்ட் ஆகும், ஆப்ஷன் செல்லிங்கில் நமக்கு பாசிட்டிவாக ஆக்ட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி, சரியா, பேங்க் நிஃப்டி இந்த ப்ரைஸில் இருக்குது காலையில், சரியா. இந்த ப்ரைஸில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மீன்ஸ் இதுக்கு நேராக உள்ள ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கலாம் 43,350. ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் பையோ செல்லோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இதில் எடுக்கிறீங்க ஆப்ஷன் பையிங்கில் போய் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. பையிங்கில் பையோ செல்லோ மீன்ஸ் கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, அப்படி இல்லைனா புட் ஆப்ஷன் பை எடுக்கிறீங்க, ஒன்லி பை. ஸோ அப்போ என்ன ஆகும்னா திரும்ப அப்பாகி டவுன் ஆகுது, திரும்ப அப்பாகி டவுன் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஏரியாவில் தான் நீங்கள் வந்து என்ட்ராகிருக்கீங்க, சரியா. ஸோ என்ட்ராகி முடியும் போதும் அதே ஏரியாவில் தான் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைப்பீங்க பிரேக் ஈவன் தான் ஆகும், நான் இந்த ஏரியாவில் தானே என்ட்ராகிருக்கேன், ஸோ அதே ஏரியாவில் தான் மார்க்கெட்டை முடிஞ்சிருக்கு, ஸோ நம்ம வந்து பிரேக் ஈவனில் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இங்கே வந்து டைம் டீகேன்னு ஒரு கான்செப்ட் இருக்கிறனால நீங்கள் இந்த ஏரியாவில் என்ட்ராகும்போது உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உங்களுக்கு 100 ரூபாய் இருக்குன்னா பேங்க் நிஃப்டி அதே ப்ரைஸில் தான் முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து முடியும் போது உங்களுக்கு 90 ரூபாய் ஆர் 95 ரூபாய் இந்த மாதிரி மைனஸ் ஆகிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா டைம் டீகே வந்து டைம் வேல்யூ வந்து ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே வரும். எக்ஸ்பீரி டேட்டை பொறுத்து எக்ஸ்பீரி டேட் அன்னைக்கு வந்து 0 ஆகிடும். ஸோ டைம் டீகேங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட், தேவைப்பட்டுச்சுன்னா ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ அப்படி ஆகும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பையர்ஸுக்கு மார்க்கெட் சைடுவேல இருந்தனாலும் சைடுவே பக்கத்தில் முடிஞ்சிருந்தாலும் லாஸ் தான் வந்து ஆகுமே தவிர ப்ராஃபிட் பார்க்க முடியாது, சரியா. இதான் வந்து ஒரு மைனஸ். இதே ஆர்டர் இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து பையோ செல்லோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த எடுத்துருக்கீங்க, மார்க்கெட் அப் ஆகுது டவுன் ஆகுது, அப் ஆகுது டவுன் ஆகுது.
ஸோ சாயங்காலம் முடியும் போது அதே இடத்துல தான் முடியுது. ஆனால் நீங்கள் எடுத்திருந்தது ஆப்ஷன் செல், சரியா? அதாவது சி செல் எடுத்துட்டீங்க. இது எது வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது, முடிஞ்சிருக்கு. அப்போது இந்த ஏரியாவில் யாருக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும்னா ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் சைடுவேல இருந்தாலும் டைம் டிகே வேல்யூ குறையிறதுனால இங்கே ஆப்ஷன் செல்லிங் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ மார்க்கெட் நமக்கு வந்து ஒரு ஃபேவரபுளாக இருக்கும். அதில் நமக்கு இன்னும் பெனிஃபிட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ்லாம் வந்து என்ட்ரான ப்ரைஸை தாண்டி கீழே வச்சுருந்தா கூட பிரேக் ஈவனில் வந்து முடிச்சுட்டு வெளியே வரதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் உள்ள ஒரு பெனிஃபிட். சைடுவே மார்க்கெட்லேயும் ப்ராஃபிட் பார்க்கலாம், கரெக்டாக ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணாலும் ப்ராஃபிட் பார்க்கலாம். ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ஆர்டர் எடுத்தால் மட்டும்தான் லாஸ் ஆகும். ஸோ ப்ராஃபிட் இங்கே கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனால் இதில் மேஜராக இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஹை. நீங்கள் வந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபா பார்க்கணுன்னாலே 1 லேக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் வந்து 10,000 ரூபா 5,000 ரூபா 10,000 ரூபா ப்ராஃபிட் பார்க்குறதுக்கே வெறும் 10,000 ரூபா வச்சு இன்வெஸ்ட் பண்ணியே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ இதனால் ஆப்ஷன் பையிங்கில் அதிக ரிஸ்க் இருக்குது, அதிக அளவு ப்ராஃபிட்டும் இருக்குது. ஆப்ஷன் செல்லிங்கில் உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் எடுக்கணும்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவை. அதாவது மினிமம் ஒரு 5 லாட் எடுக்கிற அளவுக்கு அரௌண்ட் 5 lakhs அமௌண்ட் இருந்தால் தான் ஒரு டீசெண்டாக ஒரு 2000-3000 ரூபா வந்து உங்களுக்கு ஒரு நாள் வந்து பார்க்க முடியும். நல்ல ஒரு ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணால் நிறைய ப்ராஃபிட் வரும், அது வேறு. ஸோ நான் ஓவரால் சொல்கிறேன், அவரேஜாக அப்படி பார்க்க முடியும். ஸோ இதனால தான் நிறைய கோர்ஸ்லாம் செல் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர்லாம். ஸோ அவங்க இதில் டிஸ்க்ளைமர்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்ஷன் செல்லிங் கோர்ஸில் மேஜராக மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 10 lakhs இருக்கணும், ஆர் 25 lakhs இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் அந்த கோர்ஸ் உங்களுக்கு செட் ஆகும், உங்களுக்கு மட்டும் தான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அது காரணம் என்னென்னா இதுதான், ஹியூஜ் அமௌண்ட் இருந்துன்னா உங்களுக்கு வந்து இங்கே மார்க்கெட் வந்து என்ட்ரான ப்ரைஸ்லேயே நீங்கள் முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. இதுக்கு வந்து நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணதையே காமிக்கிறேன், சரியா? வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம இன்னொரு சேனலில், தமிழ் ஆன்லைன் டியூட்டோரியல்ஸில் ஒரு சில ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 5 ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஒரு ஸ்டாக் வந்து ஹெவி ஃபால், பிசிஜின்னு ஒரு ஸ்டாக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 58% டவுன். ஸோ அவ்வளோ லாஸ் ஆகிருந்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ் பேங்க் வந்து ஒரு ஸ்மால் லாஸில் இருந்து, மிச்சம் 3மே நல்லா ப்ராஃபிட். அதாவது சுமோட்டோ வந்து 20% அப்பு, இன்டாக் வந்து ஒரு 26% அப், அடுத்து விஷால். ஸோ ஓவரால் 3 ஸ்டாக் நல்லா ப்ராஃபிட், 2 ஸ்டாக் வந்து லாஸ்ட்டில் இருந்து. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் இது வந்து ஒரு 5 years ஹோல்டு பண்ணோன்னு எடுத்த ஸ்டாக்ஸு. ஆனால் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆப்ஷன் செல்லிங், நேற்று ஃபுல்லாக பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது ஃபண்டு தேவைப்பட்டுச்சு. ஃபண்டு தேவைப்படுறதும் போது எனக்கு வந்து கொஞ்சம் பேங்கிங் இஷ்யூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ பேங்கிங் இஷ்யூஸ்னால என்ன ஆச்சுன்னா ஃபண்ட் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ முடியலை. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா கண்டிப்பாக என்னை ப்ராக்டிஸ் பண்ணியே தீரணுங்கிறதுக்காக எல்லா ஸ்டாக்கையுமே செல் பண்ணிட்டேன். ஆனால் என்ன அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸில் செல் பண்ணேன், கொஞ்சம் அடிஷ்னலாகவும் லாஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நாளைக்கு தான் கிளியராக தெரியும். ஸோ எல்லாமே செல் பண்ணிவிட்டு தான் நான் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணேன். ஸோ அதையும் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் அன்றைக்கி நான் வந்து பண்ண ட்ரேட், ஒரே ஒரு ட்ரேடு தான் ஆப்ஷனில் ஓப்பன் பண்ணேன். 25ன்னு காமிக்கிறது என்ன அப்படின்னா ஒரு லாட்டுனா 25 குவான்டிட்டி, சரியா? ஸோ ஒரு லாட்டு ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ டோட்டலாக 661 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது, சரியா? நான் வந்து க்ளோஸ் பண்ணலை, ஐ மீன் கேரி ஃபார்வர்டு பண்ணியிருக்கேன். நாளைக்கு அல்ல நாளை மறுநாள் கூட நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். 4ஆம் தேதி தான் எக்ஸ்பைரி, சரியா? ஸோ இது வந்து இந்த ட்ரேட் வந்து ஓப்பன் பண்ணேன். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நான் கரெக்டாக நான் அந்த சொன்ன சைடுவே மார்க்கெட் கான்செப்டில் தான் ஓப்பன் பண்ணேன். என்ன அப்படின்னா ஸோ இந்த ஏரியாவில் தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து அப் ஆகும்போது இது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் எனக்கு வந்து ஒரு செல் ஜோன் மாதிரி இருந்து. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லி செல் எடுத்தேன். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா கொஞ்சம் நேரம் மார்க்கெட் வந்து அப்பாச்சு எனக்கு அகெயின்ஸ்டாக. அடுத்து என்ன ஆச்சுன்னா அப்படியே டவுன் ஆகி என்ட்ரி ப்ரைஸுக்கு வந்து அடுத்து அப்பாச்சு, திரும்பவும் என்ட்ரி ப்ரைஸுக்கு வந்து. ஸோ இந்த என்ட்ரி ப்ரைஸ் வரும்போதே எனக்கு வந்து ஒரு 100-200 கிட்ட ப்ராஃபிட்டில் இருந்து. ஸோ நம்ம என்ட்ரானதே அந்த ப்ரைஸ் தான், அது வரும்போது எப்படி ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் உள்ள விஷயம். டைம் டீக்கே, நேரம் ஆக ஆக, டைம் இஸ் மணி அப்படின்னு சொல்லுவோம். நேரம் ஆக ஆக நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வந்தாலே ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 200-300 ப்ராஃபிட்டில் இருந்து, அடுத்து கொஞ்சம் ஐ மீன் என்ட்ரி ப்ரைஸ்லேயே எனக்கு வந்து ஒரு 200 ப்ராஃபிட்டில் தான் இருந்து. ஸோ அடுத்து வந்து என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் டவுன் ஆச்சு. ஸோ அப்போ என்ன ஆனால் ஓவரால் ஒரு 600 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இதில் பெருசாக மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்டே இல்லை, ஒன்லி சைடுவே மார்க்கெட். ஆனால் ஆப்ஷனில் செல்லிங் எடுத்தனால, சரியா, இது வந்து சிஇயில் நான் வந்து செல்லிங் எடுத்திருந்தனால எனக்கு வந்து 600 சம்திங் ப்ராஃபிட்டில் இருக்குது. இதே இது நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் பை எடுத்திருந்தாலோ செல் எடுத்திருந்தாலோ இன்னும் என்ன எடுத்திருந்தாலுமே ஓவரால் லாஸில் தான் இருந்திருப்பீங்க, லாஸ் தான் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் உள்ள ஒரு பெனிஃபிட்.
ஆனால் என்ன அப்படின்னா எனக்கு இதில் தோண என்ன விஷயம் அப்படின்னா அபோவ் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி 500 600 ப்ராஃபிட் வந்து பார்க்குறது வந்து பெரிய விஷயமா, ஐ மீன் என்ன சொல்ல, ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு வந்து இன்னும் சரியாக வந்து தெரியலை. ஏன்னா நம்ம வந்து பெரிய கிரிப்டோவில் நம்ம ட்ரேட் பண்ணி பழகுனது. ஸோ கிரிப்டோலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் வச்சே நல்லா வந்து ப்ராஃபிட் பார்ப்போம். ஸோ அப்படி பார்த்துக்கிட்டு இங்கே வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்மால் அமௌண்ட் ப்ராஃபிட் பார்க்குறது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. இருந்தாலும் இதில் என்ன சாட்டிஸ்ஃபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்குல்ல, ஐ மீன் பெரிய லெவலில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுல்ல. ஸோ அதுதான் வந்து மேஜரான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட் வருது. ஸோ அதுதான் வந்து விஷயம். ஸோ இதான் வந்து நான் இன்னைக்கு வந்து பண்ண ட்ரேட். ஸோ ஓவரால் வந்து ஆப்ஷன் செல்லிங் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆப்ஷன் செல்லிங் வந்து ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கும். நல்ல ஒரு அமௌண்ட் வச்சு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா, கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா சைட்வே மார்க்கெட்லேயும் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம், ட்ரெண்டிங் மார்க்கெட்லேயும் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒன்லி லாஸ் எப்போ ஆகும் அப்படின்னா நம்ம ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் லாஸ் ஆகும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது நீங்கள் இந்த ஏரியா இருக்குது, ஸோ இப்படி அப்பா இருக்குது, ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனதும் அப் ஆகும் அப்படின்னு சொல்லி பை எடுக்கிறீங்க. ஸோ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, அப்படியே டவுன் ஆகி ட்ரெண்டிங் டவுன் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் வந்து இந்த ஏரியா க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணோன்னா பெரிய லாஸ்லாம் வந்து இருக்காது. ஏன்னா டைம் டிகேனால் வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது ஸ்மால் லாஸ் தான் ஆகும். இந்த டைமில் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஈவினிங் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம வந்து தப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி எப்போ பெரிய லாஸ் ஆகும்னா டோட்டலாக ஸ்டாப் லாஸே நீங்கள் போடலை, மார்க்கெட் வந்து கண்டினியூவாக டவுன் ஆகிட்டு ஆனால் நீங்கள் பை எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் ஹியூஜ் லாஸ் ஆகும். மற்றபடி ரெண்டு இதுலேயுமே ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவரால் சொல்யூஷன் என்னென்னா, என்னோடய பேக் டெஸ்ட் அண்டு இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ்லாம் வந்து பண்ண அனலைஸ் படி இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது, சிம்பிளாக லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் ஹெவி ரிஸ்க் வந்து இருக்குது, ஹெவி ப்ராஃபிட்டும் இருக்குது. அது எதில் அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கில். ஆப்ஷன் செல்லிங்கில் நீங்கள் வந்து நல்ல அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க, கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா ரிஸ்க் ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சைட்வே மார்க்கெட்லேயும் ஏர்ன் பண்ண முடியும், ட்ரெண்டிங் மார்க்கெட்லேயும் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஆனால் இங்கே ஒரே நெகட்டிவ் பாயிண்ட், ஹியூஜ் மார்ஜின் வேணும். அட்லீஸ்ட் என்ன பொறுத்தவரை ஒரு 5 lakhs இருந்தால் தான் நமக்கு ஒரு 1000-2000 எடுக்க முடியும். உங்களுக்கு இந்த 500 பெரிய விஷயம், சிலருக்கு வந்து 500 இந்த 600 பெரிய விஷயந்தான் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வேணால் இந்த 1 to 2 lakhs இருந்தாலே இந்த அமௌண்ட்லாம் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கலாம் ஒரு 2000 rupeesலாம் டெய்லி ஏர்ன் பண்ணால் தான் ஒரு டீசெண்டாக மினிமம் ஒரு நல்ல ஒரு இன்கமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 5 lakhs மேலே வச்சு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து நல்லா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா, இது வந்து முழுக்க ஒரு அனலைஸ் பண்ணி நிறைய யூசர்ஸ் அண்ட் நம்ம ஃபாலோவர்ஸ் சொன்னதுக்கு இணங்க போடப்பட்ட வீடியோ தான். மற்றபடி இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பண்ணாததெல்லாம் உங்களோட தனிப்பட்ட விருப்பமாக இருக்கணும். ஸோ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ ஆர் வந்து இந்த இந்தியன் மார்க்கெட் ப்ரொமோட் பண்ணுறவரோ கிடையாது. ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ நிறைய பேரோட டவுட்ஸ் வந்து இதில் வந்து கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் சஜஷனும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.